நீங்க சொன்ன மாதிரி இந்த காஸ்ட் பத்தி படங்கள் எடுக்கிறது வந்து இப்போ ரொம்ப டைரக்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சில கருத்துக்களை வந்து எடுத்து வைக்கிறது ஒரு படத்துடைய ஒரு 80s 90s பார்த்தீங்கன்னா ஒரு இன்டைரக்டாக சில விஷயங்கள் சில சீன்ஸில் இருக்கும், சில டயலாக்ஸில் இருக்கும். அதை பற்றி பேசினாலே தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும். அந்த படமாக பார்க்கும்போது என்ன இதெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் இப்போ அதுக்கான எந்த ஒரு முட்டுக்கட்டையும் இல்லாத மாதிரி ஒரு படத்தில் நம்ம டைரெக்டாக பேசலாம். அதை வந்து ரெண்டு வகையாக வந்து ஒரு சாரார் வந்து எடுத்துக்கிறாங்க, ஒரு சாரார் வந்து எதுக்கு இதை வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நாங்கள் எதுவுமே கிடையாதே அப்படின்ட்டு. ஸோ ஆடியன்ஸோட மைண்ட் என்ன அப்படின்றத வந்து இயக்குனர்கள் வந்து முடிவு பண்ணுறாங்க. இது கொடுத்தா இது பிடிக்காது அப்படின்ட்டு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும், இது கொடுக்கறதுனால அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க அப்படின்னு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்ன்ட்டு ரெண்டு விஷயமா வந்து இதை பார்க்கலாம். இப்போ ரஞ்சித் சார் படங்களில் வந்து அவர் ஸ்ட்ராங்காக நிறைய கருத்துக்களை வந்து எடுத்து வைக்கிறாரு, அதுவும் நம்ம சக்ஸஸ் ஆகிருக்கு. அதை பற்றின நிறைய டிஸ்கஷன்லேயும் அவர் சொல்லியிருக்காரு, நான் இதை பேசுவேன் ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நீ கேள்வி கேட்குற நீ வந்து அதனால் பாதிக்கப்படலை, அதனால் உனக்கு தெரியாது, அவ்வளோதான். இதுதான் ஆன்சர், அவர் கொடுக்குற ஆன்சர் இதுதான்.